Hello students, welcome to Farker Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் வந்து ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் நான் என்ட்ரி போஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் என்ட்ரி போஸ்ட் வந்து பார்த்தாச்சு. அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். பிளேலிஸ்ட்டாக பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி ரெண்டாவது கொஸ்டின் பேப்பரில் முதல் கேள்வி வந்து பார்ப்போம். இது நான் என்ட்ரி போஸ்ட்டு. முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான கேள்வி தான், நல்லா வந்து பாருங்கள். முகேஷ் வேலையை முடிக்க சுரேஷை விட 2 மடங்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார். முகேஷ் வந்து வேலையை முடிக்க சுரேஷை விட 2 மடங்கு வந்து அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார். இது இப்படி தான் எழுதணும். இதோட கான்செப்ட் என்னென்னா, சுரேஷ் வந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையை முகேஷ் வந்து 2 நாள் வந்து செய்கிறாரு. அதனால தான் இங்கே 2 மடங்கு அதிக நேரம் எடுத்து கொள்ளப்படுகிறது. ஓகேவா? இவர் ஒரு நாளில் செய்கிற வேலையை இவர் 2 நாளில் செய்கிறார். இது கான்செப்டுக்காண்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள். மேலும் ரமேஷ் அதை முகேஷ் மற்றும் சுரேஷ் ஒன்றாக செய்யும் அதே நேரத்தில் செய்கிறார். ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா முகேஷும் சுரேஷும் ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய நேரத்தில் ரமேஷ் வந்து செய்கிறாரு. ஓகேவா? அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 3 நாளில் எடுத்தாங்கன்னா இவர் அதை வந்து செஞ்சிடுறாரு அப்படின்ட்டு அர்த்தம். அதை 3 நாளில் வந்து செய்கிறாரு அர்த்தம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட், மூவரும் சேர்ந்து 9 நாட்களில் வந்து வேலையை வந்து முடிக்கிறாங்க. யார்? முகேஷு, சுரேஷு, ரமேஷ், இவங்க 3 பேர் சேர்ந்து வேலையை வந்து 9 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்படின்னா முகேஷ் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? இதில் படிக்கும்போது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். முகேஷ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வேலை பார்ப்பார். முகேஷை விட ரமேஷ் ஸ்பீடு, ரமேஷை விட சுரேஷ் ஸ்பீடு, சுரேஷை விட ரமேஷ் ஸ்பீடு. ஓகே, முகேஷை விட சுரேஷ் ஸ்பீடு, சுரேஷை விட ரமேஷ் ஸ்பீடு. அதான் வந்து இதில் உள்ள கான்செப்ட். இப்போ நம்ம முகேஷ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் எல்லாமே முகேஷ் கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல 2s இருக்கா? இப்போ எஸ்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 2ஐ இங்கே கொண்டு வரலாமா? அப்போ s is equal to m/2. ஓகே, இந்த 2 இங்கே வந்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/ன்னு எழுத போகிறோம் இந்த கணக்கில் கண்டுபிடிப்பதற்காண்டி. அதனால் இப்போ 1/sன்னு மாற்றுவோம். இப்போ இது வந்து இப்படி இருக்குமா? எஸ்ஸு கீழே 1 இருக்கும். இப்போ இது 1/sன்னு மாற்றினா தலைகீழ மாற்றுறோம். அப்போ 1/s is equal to 2/m. ஓகேவா? இதை வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வேல்யூ இருக்கா? இதை வந்து எப்படி எழுத போகிறோம்னா 1/r ஈக்குவல் டு 1/m ப்ளஸ் 1/s. 1/sக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/r இஸ் ஈக்குவல் டு 1/m ப்ளஸ் 1/sக்கு பதிலாக 2m. இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம்? எம்மை வந்து காமனாக எடுத்துடலாமா? 1/r இஸ் ஈக்குவல் டு எம்மை காமனாக எடுத்துக்கிட்டால் 1 2 கொண்டா 3. அப்போ 1r இஸ் ஈக்குவல் டு 1/r இஸ் ஈக்குவல் டு 3/mன்ட்டு நமக்கு கிடச்சிட்டு. அடுத்தது வந்து வாங்க, அடுத்தது வந்து இந்த வேல்யூ இல்லைன்னு சொல்கிறாங்க. முகேஷ், சுரேஷ், ரமேஷ் எல்லோரும் ஒன்றா வேலை செஞ்சால் 9 நாட்கள் வேலை செய்கிறாங்க. இதை வந்து இந்த 1/ன்னு எழுதுங்க. ஈக்குவல் டு 1/9. இப்போ இதுக்கெல்லாம் வேல்யூ தெரியுமா? 1/m. 1/sக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 2/m. 1/rக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 3/m ஈக்குவல் டு 1/9. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? m 1 2 3 3 3 6 1/9. ஓகேவா? இப்போ இதில் m வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2 குறுக்கு பெருக்கப்படுங்க. இது பெருக்கினா m ஆகிரும். 5 45 6 54. ஸோ முகேஷ் மட்டும் அந்த வேலையை தனியாக எத்தனை நாளில் செய்வார்னு பார்த்தீங்கன்னா 54 நாட்களில் வந்து செய்து முடிப்பார். இதான் இந்த கேள்வியோடைய கான்செப்ட். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். அடுத்தது 3 ஆண்கள் அல்லது 9 சிறுவர்கள் ஒரு வேலையை 21 நாட்களில் முடிக்கிறார். அதே வேலையை 5 ஆண்கள் அல்லது மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்? இந்த கணக்கில் கவனிக்கக்கூடிய வார்த்தை என்னது பார்த்தீங்கன்னா அல்லது, மற்றும், ஆர், அண்ட். ஓகேவா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதற்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்லேயே ஈஸியாக வந்துடும். இப்போ 3 ஆண்கள், ஓகேவா, 9 சிறுவர்கள். அடுத்தது வந்து எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்கன்னா 21 நாட்கள் முடிக்கிறாங்க. 5 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு கேட்குறேன். இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த அல்லது மற்றும் இங்கிலீஷில் ஆர் அண்டுன்னு வந்துச்சுன்னா
மேலே உள்ளது அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். 3 9 21. கீழே வந்து என்ன பண்ணணும்னா இந்த மென்னையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த மென்னையும் இந்த சைல்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இந்த மென்னையும் இந்த சைல்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 3 × 6 ப்ளஸ் 5 × 9. அவ்வளோதான். இப்போ 3 18, 5 45. இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 63. ஓகேவா? அப்போ 3 × 9 × 21 டிவைடட் பை 63. ஒரு 21 21, 3 21 63, ஒரு 3 3, ஒரு 3 3 9. அப்போ 5 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து 9 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து முடித்துருவார்கள். அடுத்து ஒரு சரிவகத்தின் உயரம் 5.9, சரிவகத்தின் பக்கங்கள் 6 7 6, சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? 1/2 × a + b × h. இப்போ நமக்கு பக்கங்கள்ங்கிறது இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா வேல்யூயும் கிடச்சிட்டா இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 1/2 × ஏயோட வேல்யூ என்ன? 7 + 6 × 5.9. இப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட்டினா என்ன வரும்? 7 6 13 × 5.9. இப்போ இது அடி கொடுத்தா என்ன வரும்? 6.5. ஓகேவா? அப்போ 6.5யும் 5.9யும் பெருக்கணும் இந்த கணக்குடைய ஆன்சர். புள்ளி இல்லாமல் ஃபஸ்ட்டு பெருக்கோம், கடைசி புள்ளி வச்சோம். 5 45, 5க்கு 5 மிச்சம் 4, 6 54, 54 4 58, 5 25, 25க்கு 5 மிச்சம் 2, 6 30, 32 32, 5 8 5 13க்கு 3 மிச்சம் 1, 6 2 8 3, 30. இந்த ஒரு புள்ளி இந்த ஒரு புள்ளிக்காண்டி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 38.35. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 38.35. ஓகே, அடுத்த கணக்கு. இது ஒரு ஈஸியான கணக்கு தான், பார்த்தோன்னா ஆன்சர் சொல்லிடலாம். 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 6600 ஆனது 6930ஆக மாறும்? இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹாஃப் இயருக்கு வந்து எத்தனை பார்த்திங்கன்னா 5% தான். ஓகேவா? இப்போ 6600க்கு 5% போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 5 30க்கு 0 மிச்சம் 3, 6 5 30 330. ஓகேவா? இந்த 330 6600 ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது? 0 3 9 6. அமௌண்ட் வந்துட்டா? ஓகேவா? இது அசல். இந்த அசலுக்கு 6 மாதம். ஓகேவா? அரையாண்டுக்கு ஒரு முறைனா 6 மாதத்துக்கு 5%. 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து பே பண்ணிங்கன்னா 330 வந்துட்டு இந்த டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு. அப்போ ஆன்சர் வந்து என்னது? அரையாண்டு. அரையாண்டுக்கு தான் 5%. ஸோ அரையாண்டுங்கிறதா இதோடைய ஆன்சர். இதை வந்து நீங்கள் இப்படி கூட போட வேண்டாம். 6600 10%னா எவ்வளவு? 660. இல்லை பாதி எவ்வளவு? 330. அப்போது இந்த ½ % போடும்போது அரையாண்டுக்கு வருது. அவ்வளோதான், 6 மாதம்ன்ட்டு முடிச்சிடலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். 45,000க்கு 10% வட்டி விகிதம் எனில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன? தனி வட்டியோட ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. பியோட வேல்யூ 45,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, என்னோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரொம்ப ஈஸி தான். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 45,000 இன்ட்டு என்னோட வேல்யூ 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10, 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ இந்த இது இருக்கா? 45 5 போடுங்க. 5 25க்கு 5 மிச்சம் 2, 4 5 20 22. இந்த 2 0வை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 22,500. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 22,500. ஓகேவா? அடுத்தது 20 15ஓட விகிதம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. 3 5 15, 4 5 20. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4:3. அடுத்து 18 30 ஆகிய எண்களின் மீபேகா HCF அண்டு LCM உடைய விகிதம் வந்து என்ன? 18 30க்கு கண்டுபிடிக்கணும் LCM HCF. 3
5 3 15 6 3 18 5 3 30 2 மூவி 2 6 I 2 10. இதற்கு பிறகு வந்து போகாது. ஓகேவா, ஹெச்சிஎஃப்ல. அப்போ ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து என்னது, மூவி ரெண்ட் 6. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் உடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் உடைய ரேஷியோ. ஹெச்சிஎஃப் வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எல்சிஎம்முக்கு வந்து என்ன, இதுக்கு 3 போட்டால் 1 வரும், இதுக்கு 5 போட்டால் இங்கே வந்து 1 வரும். அவ்வளோதான். மூவி ரெண்டு 6, 6 3 18, 18 5 90, 1 6 6 15 6 90, 1/15, அதாவது 1:15. ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் ஏ 1:15. ஒரு நிமிஷம். அடுத்த கணக்கு, இரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் காணப்படுகின்றன. அவைகளின் மீபேவா, அதாவது ஹெச்சிஎஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்களா, 15 எண்ணில் அவ்வெண்களை காண்க. ஃபஸ்ட்டு இந்த 2:3ல் எதெல்லாம் வருதுன்னு பார்க்கணும். ஒரு 15 15, ஈர் 15 30. அப்போ இது 2:1ன்னு வருது, இது கிடையாது. ஒரு 15 15, 2 15 30, இது 1:2ன்னு வருது, இதுவும் கிடையாது. இது வந்து 5 போடலாமா, 6 5 30, 9 5 45, 1 3 3, ஈர் 3 6, 3 3 9. இது வந்து பார்த்திங்கன்னா 3:2ன்னு வருது, அப்போ இதுவும் கிடையாது. ஓகேவா, 6 5 30, 9 5 45, 1 3 3, ஈர் 3 6, 3 3 9. இதுதான் வந்து 2:3 என்ற விதத்தில் வருது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டின்ட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு வேணால் இது செக் பண்ணி பார்த்துக்கலாம். கூட இந்த 30க்கும் 45க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தால் 15 வருதான்னு பார்க்கலாம். 5 6 5 30, 9 5 45, 3 1 3 3, ஈர் 3 6, 3 3 9. இதுக்கப்புறம் காமன் டைம் கிடையாது. அப்போ 5 3 15, ஹெச்சிஎஃப்பும் 15 வருது. ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் டி 30 45. அடுத்த கணக்கு, ஓர் எண்ணின் 80%, இது எப்படி எழுதலாம், ஒரு எண்ணுடைய 80%, அதே எண்ணின் 60% இடையே உள்ள வித்தியாசம் 1200. இடையே உள்ள வித்தியாசம்னா கழித்தல். ஓகே, அதே எண்ணின் 60%, ஓகேவா, சின்ன மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. 60% இடையே உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவா, 1200 எண்ணில் அந்த எண்ணின் 25% கண்டுபிடிக்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி அந்த எண் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து 25% போட்டுக்கலாம். இப்போ எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாமா, வெளியே எடுத்தால் 80/100 மைனஸ் 60/100 ஈக்குவல் டு 1200. இப்போ இதை அடி கொடுங்க, 0 0 கேன்சல், 4 2 8 5, 0 0 கேன்சல், 3 2 6 5. இப்போ எக்ஸு 4/5 மைனஸ் 3/5. அப்போ 5 வந்து காமனாக வெளியே எடுத்துடலாமா, 4/5. ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே செய்வோம். எக்ஸு 5 காமனாக வெளியே எடுத்துடலாம், ஏன்னா நான் 5 தானே இருக்குது. அப்போ 4ல் 3 போச்சுன்னா 1 ஈக்குவல் 1200 இங்கிட்டு இருக்கும். ஓகேவா, இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 1/5 அங்கே போனால் என்ன வரும், இந்த 5 வந்து மேலே பெருக்கல்ல போயிடும். அப்போ 5. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னா 6000. இந்த 6000ங்கிறது என்னென்னா அந்த ஒரு எண்ணுங்கிறானுங்களே எக்ஸு, இந்த எக்ஸு வந்து 6000 ஒரு எண்ணு. அந்த ஒரு எண்ணில் 80 60ஓட வித்தியாசம் 1200, அந்த எண்ணை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த எண்ணின் 25%, அதாவது 6000ல் 25%. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். எப்படி போடாதீங்க, ஒரு 25 25, 4 25 100, ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, மிச்சம் 2, 5 4 20, 0 0. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1500. அடுத்தது, விடுபட்ட எண்ணை காண்க. 8 24 12 36 18 54ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறானுங்க. ஓகேவா, 8 3 24. அடுத்து இந்த கிடைக்கக்கூடிய வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணுறாங்க. என்ன வருது, 12. இப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36, 2ஆல் டிவைட் பண்ணால் 18, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 54, அப்போ 2ஆல் டிவைட் பண்ண என்னது 27. ஸோ ஆன்சர் வந்து என்னது 27. அடுத்து இது வந்து கொஞ்சம் டஃப்பானது தான். ஓகே, இதில் வந்து 5 24 99 378 கொடுத்துருக்காங்களா. இது எப்படி வருதுன்னா, 5 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு 3 ஸ்கொயர்,
அப்போ 5 15, 3 ஸ்கொயர்னா 9. ஓகேயா, 15 9 எவ்வளவு? 24. இந்த டேம் வந்துட்டா. அடுத்து 24 × 3 ப்ளஸ் 3 கியூபு போட்டிருக்காங்க. ஓகே, 24னா 48, 72. 3 கியூப்னா எவ்வளவு? 27. இந்த ரெண்டையும் கூட்டிங்கன்னா 9 99. ஓகே, இது வந்துட்டா. அடுத்தது 99 × 3 ப்ளஸ் 3 பவர் 4. இப்படியே தான் போகிறாங்க. நம்ம ஸ்ட்ரைட் ஆன்சர் போயிடும். ஓகேவா, இப்போ இது 3 பவர் 4 வரும். அப்போ இவனுக்கு 3 பவர் 5 வரும். அப்போ தான் அடுத்த நம்பர் வரும். இது தேவையில்லை. அப்போ 378 × 3. 378 × 3னா இதை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வரும், 378 வரும். ஓகேவா, நான் அடுத்ததுக்கு போயிட்டேன். 3 பவர் 4ஆ? 378 × 3 ப்ளஸ் 3 பவர் 5க்கு போயிட்டேன். ஓகேவா, 3 பார்த்தீங்கன்னா 3 8 24க்கு 4 மிச்சம் 2, 3 7 21 21 2 23க்கு 3 மிச்சம் 2, 9 9 2 11. ஓகேவா, இப்போ இந்த வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 9 27 81. இங்கே வந்து 80, இதில் 27 வந்துச்சா, இங்கே 81 வரும். இங்கே இதுக்கு வந்து 3 பவர் 5னா 243. ஓகேவா, 243 ஆட் பண்ணுங்கள். 7 7 3 1 1377 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்தது, மேலே கொடுக்கப்பட்ட உறுப்புகளில் 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட சரியான உறுப்பு. 3 எங்கே இருக்கான்? இந்த இருக்கான். 1 இந்த இருக்கான். இடைப்பட்ட நடுவில் சென்டர் பாயிண்ட் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11 5 5 பிரிச்சுக்கணும். 1 2 3 4 5. 1 2 3 4 5. பி தான் வந்து கரெக்டான சென்டர் பாயிண்ட். ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ வந்து பி. ஆன்சர் வந்து பி. அடுத்த கேள்வி. கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின் பின்வருவற்றுள் எது வலது முனையிலிருந்து 11வது எண்ணின் வலது புறத்தில் 3வது எண்ணாகும்? இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, இங்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ரைட். இதை வச்சுக்கோங்க. அடுத்தது, அனைத்து இலக்கங்கள்லாம் நம்பரை டிஜிட்ஸ், எல்லா டிஜிட்ஸையும் எடுக்கணும். 7 6 4 5 3 9 2. ஓகேவா, இப்போ என்ன சொல்கிறாங்க? இதுதான் வலதுபுறம். ஓகே, வலதுபுறத்திலிருந்து 11வது எண்ணு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, 11ங்கிறத இங்கேருந்து என்ன சொல்கிறாங்க? அந்த எண்ணின் வலதுபுறம். ஓகே, இதில் இருந்து வலதுபுறம்னா இப்போ எங்கே வருது? இங்கிட்டு தான் வரும். ஓகே, இதோடைய ரைட் சைடு 1 2 3. ஆன்சர் வந்து இசட். வலது முனைங்கிறது வேற. ஓகேவா, முனைனா இது முனை, புறம்னா இது. ஓகேவா, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏற்கே இவன் அப்போது அங்கிட்டு இருந்து சொன்னால் இப்போ இங்கிட்டு இருந்து சொன்னான்னு நினைக்காதீங்க. ஓகேவா, முனைனா இந்த சைட்லேருந்து வரணும். வலதுபுறம்னா இந்த ஓவுக்கு வலதுபுறம் என்னது? இப்போ இந்த ஓ இங்கே இருக்குது, இதோடைய லெஃப்ட் வந்து இங்கிட்டு இருக்குது, இதோடைய வலதுபுறம் வந்து இங்கிட்டு இருக்குது. அவன் வலதுபுறத்தில் 3வதுங்கிறான். அப்போ 1 2 3 வந்து இசட். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரிமைனிங் கணக்கு சார் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.